காஃபில என்ன இருக்கிறான் நீ மணி கட்டி போட்டு என்ன மாப்பிள சொல்லு மாப்பிள. படத்துக்கு போமா? படத்துக்காடா? அட ஏன்டா படத்துக்குன்னு. சரி ஒரு சாயந்தரமா எங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் என்னன்னு. சரி, நீ என்னன்னு கேட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி, ஃபோன் பண்ணுறியா? ரைட்டு பண்ணுறேன். பரவா போயிட்டோம். சரி. ஏய் இப்போதான்டா உன் தம்பியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா இந்த பக்கம் இருந்து வரான். அவன் காலையிலேருந்து இந்த மீன்கள் கக்கரிச்சி போகணுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் அவர் கூப்பிட்டு போக மாட்டேறாரு. நான் எங்கள் அப்பா இருந்தால் கூப்பிட்டு போயிருப்பார்ல, நீங்களே சொல்லுங்கண்ணா. சரி நீ போட, நான் சாயந்தரமா என்னன்னு சொல்கிறேன் கேட்டுட்டு சொல்கிறேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. இப்போ என்னடா முடிவாக சொல்ல வரேன். நானும் செல்ஃபிஷாக தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அப்பான்ற முறை அப்பா இல்லாத குறைய நான் தானே திட்டணும். அண்ணன் நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நான் தான் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன நீ கூப்பிட்டு போறியா? நான் கூப்பிட்டு போய் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு போய் தான் கூப்பிட்டு போகிறேன். சரி. புதை மணலில் விழுந்து புதைவிடவே இருந்தேன், முழு நகையை எறிந்தேன் நீட்டாய். தம்பிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். அண்ணன் என்பவன் தந்தையில் பாதி அன்னையில் மீதி. ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி.